Praise the Lord. How are you this morning? இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க? இன்றையுடைய தலைப்பு நம்மளுடைய அணுகுமுறையை பிறர் தவறாக புரிந்து கொண்டால். When our attitude is being misunderstood. What is an attitude? அதோடைய அணுகுமுறை என்றால் நம் சிந்திக்கிற முறை, நம்மளுடைய கருத்து, ஒரு காரியத்தை குறித்து நம்ம எப்படி அதை சிந்திக்கிறோம், அதனுடைய விளைவு தான் நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய நடவடிக்கை என்று. இதில் நம்மளுடைய அணுகுமுறையை பிறர் தவறாக புரிந்து கொண்டால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கி நம்ம தியானிக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் யார் என்று பார்த்தால் தாவீது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை அவர் கோலியாத்தை சந்திக்கிற அந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது அவருடைய அணுகுமுறையை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். If you read about David in 1 Samuel chapter 17, his attitude towards Goliath is totally misunderstood. நம்ம எப்படி என்று நம்ம தியானித்து பார்த்தால் என்ன என்றால், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவரால் நடத்தப்படுகிறவர்கள் எப்பொழுதும் they will be different from the pack. மற்றவர்களை காட்டிலும் அவங்க எப்பொழுதுமே வித்தியாசமாக யோசிப்பார்கள், சிந்திப்பார்கள். அவங்களுடைய அணுகுமுறை will always be very different. நீங்கள் எல்லாரும் மாதிரி நீங்கள் அதே மாதிரி யோசித்து எல்லாரும் மாதிரியே நீங்கள் காரியங்களை அணுகி கொண்டு இருந்தால் எல்லாருமே they'll be okay. அதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அவ்வளோவா வாய்ப்பு இருக்காது. The moment you are led by the Lord, empowered by the Lord, people will not understand why you're doing what, your attitude especially. ஏனென்றால் நம்மளுடைய அணுகுமுறை, நம்மளுடைய attitude will be very much led by the Lord. கர்த்தரால் அது வழி நடத்தப்படுகிறவராகி நமக்கு நம்மளுடைய attitude always டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படின்ற போது don't be afraid when people misunderstand your attitude. மற்றவர்கள் உங்களுடைய அணுகுமுறை தவறாக புரிந்து கொள்ளும் போது பயப்பட வேண்டாம். இதில் நிறைய வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி verses 12 to 29 நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் வாசித்து பார்த்தால் தாவீது ரொம்ப வித்தியாசமாக அதே காரியங்களை அணுகுகிறார். his attitude is very different. அவர் அந்த சாப்பாடு கொடுக்க வருகிறார் for his brothers. அவங்க அப்பா கொடுத்து அனுப்பின காரியங்களை கொடுக்க வரும்போது கோலியாத் மிரட்டுறதே பார்க்கிறார். அதில் என்ன போட்டிருக்கு என்றால் 23ஆம் வசனம், then David heard, 23rd verse, டேவிட் அதை கேட்டான். டேவிட் கேட்டான் என்று சொன்ன அடுத்த வசனத்தில் இஸ்ரவேலர் என்ன செய்கிறாங்க என்று போட்டால், as soon as the Israelite army saw Goliath, they began to run away in fright. அதாவது கோலியாத்தை பார்த்த உடனே 24ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். பட் தாவீதுடைய அணுகுமுறை, can you see the difference is different. What he is saying, அதை கேட்டதுக்கப்புறம் 26th verseல தாவீது என்ன சொல்கிறாருன்னா, he is going and asking the soldiers standing nearby, என்ன கொடுப்பீங்க அவரை வீழ்த்துறவங்களுக்கு. தாவீது போய் கேட்குறாரு. அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து போய் கேட்குறாரு. பேசிக்லி அவருடைய அணுகுமுறை, அவருடைய the way he is thinking, அவருடைய கருத்து அந்த கோலியாத்தை குறித்தது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மற்றவர்கள் எல்லாரையும் காட்டிலும் இது எல்லாரும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, தாவீது மட்டும் வேறு மாதிரி யோசிக்கிறார். ஸோ அதனால் அவர் உதவி செய்யணும் என்று கேட்கிறார். ஹவு கேன் ஐ ஹெல்ப், வாட் இஸ் அதுக்கு என்ன, ஹவு கேன் ஐ ஹெல்ப்னு கேட்கும் போது, நீ ரொம்ப ப்ரைட், ஐ நோ யூஆர் ஃபில் வித், ஐ நோ அபவுட் யுவர் ப்ரைட் அண்ட் யுவர் டிசீட் என்று 28ஆம் வசனத்தில் அவங்களுடைய சகோதரர்கள் திட்டுறார்கள். உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். ஒரு உதவி செய்கிறதான் கேட்குறாரு. அதை ப்ரைடுன்னு அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஈவன் இன் அவர் லைஃப், நம்மளுடைய வாழ்க்கையில் கூட எத்தனை பேருக்கு நீங்கள் உதவி செய்ய உண்மையாக பரிதாபப்பட்டு உதவி செய்யலான்னு நீங்கள் முன் வரும்போது உங்களை எவ்வளோ பேர் தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக அவர் என்னென்று ஒரு கேள்வி கேட்குறாரு. இஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங் எ குவெஸ்டன். உடனே பீலிட்டில் பண்ணுறாங்க, அவரை ரொம்ப மட்டப்படுத்தி தாழ்வாக பேசி, நீ போய் உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் ஆட்டை நீ பார்த்துக்கோ, நீ எதுக்கு இங்கே வேடிக்கை பார்க்க வர அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப மட்டுப்படுத்தி பேசுகிறாங்க. நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதை சம்டைம்ஸ் பீப்புள் அதை தவறாக புரிந்து கொள்ள சூழ்நிலை வரலாம். they can misunderstand your attitude. So in this world, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவரால் அழைக்கப்பட்டு அவரால் நடத்தப்பட்டு விசுவாசத்துடன் நிற்கும்போது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பிறர் தவறாக புரிந்து கொள்ள அநேக வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய முடியும்? முதலாவது என்ன என்றால்,
தாவீதுடைய 1 Samuel chapter 17 இஸ் பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. அதில் நீங்கள் படிச்சிங்க என்றால் என்னதான் மற்றவர்கள் அவரை தூஷித்தார்களோ, அவரை தவறாக புரிந்து கொண்டு தவறாக பேசினார்களோ, தாவீது அந்த 17 வயது அந்த யங் டீனேஜருடைய டேவிட்ஸுடைய ஆட்டிடியூட் என்ன என்றால், ஐ do not care, I have come to do something God has called me to do. கர்த்தர் என்னை ஒரு காரியத்தை செய்யும்படியாக அனுப்பியிருக்கிறார், அதை நான் செய்தே தீருவேன். I have a purpose in life. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் என்ன உங்களுக்கு புரிந்து கொள்ளுங்களோ இல்லையோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இல்லையோ, நான் அதை நிறைவேற்றியாகவே நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ஒரு ஒரு டிசிஷனோட அவர் அந்த அதிகாரத்தில் அவருடைய நடக்கை நம்ம பார்த்து படிக்கலாம். ஸோ நோ மேட்டர் வாட் பீப்புள் திங்க் ஆர் டூ, டோன்ட் ஸ்டாப் டூயிங் த ஒர்க் God has called you to do. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள். why Lord, why என்னை ஏன் தவறாக புரிந்து கொள்ளுங்கள்? பிகாஸ் ஐ ஹாவ் அ பர்பஸ், ஐ ஹாவ் அ மிஷன், ஐ ஹாவ் டு டூ சம்திங். அதை செய்து முடிக்கணும். அதை யூ cannot மிஸ் இட். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோவாக கர்த்தர் அதை வருத்தப்படுவார். வெதர் இட் இஸ் இன் யோர் ஒர்க், or within your in your relatives, or even in your friends, if they misunderstand, don't stop doing what God called you to do. Okay, the second thing is, don't be afraid of being misunderstood. இவங்க மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா இன்னொருத்தங்க மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பயந்து ஐயோ அவங்க தவறாக புரிஞ்சு கொள்ளுகிறாங்க, உடனே தாவீது விட்டுட்டு ஓடிட்டு இருந்தாருன்னா கோலியாத்தை யாருமே டிஃபீட் பண்ணியிருக்க முடியாது. நான் ஒரு கேள்வி கேட்டு என்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் உதவி பண்ண போனால் என்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னை மட்டப்படுத்தி பேசுகிறாங்க, என்னை கீழ்ப்படுத்தி பேசுகிறாங்க, என்னுடைய சிந்தனையும் என்னுடைய கருத்துக்களையும் யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு தாவீது பயந்து அவர் நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அப்பா கிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிருந்தாருன்னா திங்ஸ் கம்ப்ளீட்லி இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் அவர் பயப்படலை. என்னை தவறாக புரிஞ்சு கொள்ளுகிறீங்களா, இட் இஸ் ஓகே, சின்ன வயசுலேருந்தே தவறாக தானே புரிஞ்சிட்ருக்கீங்க, இது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அவர் அதுக்கு பயப்படாமல் இருந்தார். ஸோ ஐ வாண்ட் டு என்கரேஜ். ஐ நோ இட் இஸ் நாட் ஈஸி, இட் இஸ் வெரி ஹார்ட். இது ரொம்ப சுலபம் கிடையாது, ரொம்ப கடினம் தான். ஐயோ நான் எப்படி என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. டோன்ட் வரி, God will give you the strength, the same strength. கர்த்தர் தாவீது கொடுத்த அதே பலனை உங்களுக்கும் கொடுத்து உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி தைரியப்படுத்தி யார் என தவறாக புரிந்து கொண்டாலும் நீங்கள் முன்னேறி செல்வதற்கு வேண்டிய கிருபையை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, ஈவன் திஸ் டே லார்ட், சம்டைம்ஸ் we have misunderstood for silly thingsக்கும் எங்களை தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். How do we face such people? எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாங்கப்பா, எங்களுக்கு வேண்டிய பலத்தை தாங்கப்பா, எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை நிறைவாக நிரப்பி. Lord, I pray that you fill everyone with your strength, with your wisdom, with your grace, that we will not be afraid of being misunderstood, but we will go forth doing what you called us to do. நாங்கள் என்ன செய்ய எங்களை அழைத்திருக்கிறோம் அதை செய்து முடிக்கிறதுக்கு எங்களுக்கு வேண்டிய நல்ல சத்துவத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த நாள் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, போக்கிலும் வரத்திலும் உங்கள் கரம் கூட இருப்பதாக, பலவீனத்தை நீக்கி நல்ல சுகத்தை தாருங்க, பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளுங்க. Give you all the glory. In Jesus' name we pray. Amen. Have a blessed day, have a wonderful day, because your Savior, your Redeemer, your Jesus, your friend is with you. No matter who misunderstands you, He understands you beautifully. We are praying for you. Have a blessed day. God bless you. Amen.